வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. நீர்கொழும்பு சிறை மோதல் பலியான 7 அதிகாரிகளுக்கு வெலிக்கடையில் இறுதி அஞ்சலி. காபோத சாதாரண தர பரீட்சை பெறுபேறு மறுபரிசீலனைக்கு இன்று கடைசி நாள். அரிசி விலை குறையுமா? நெல் கொள்வனவில் புதிய நடவடிக்கை. 16 வயதிற்குட்பட்டோருக்கு சமூக ஊடக தடை. ஹரணி அமரசூரிய கருத்து தெரிவிப்பு. பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்ட கோட்டாபயவின் முன்னாள் செயலாளர். சிறைச்சாலையை பாதுகாக்க முடியாத அரசு 220 லட்சம் மக்களை எப்படி காப்பாற்றும்? அரசாங்கம் மீது சஜித் கடும் தாக்கு. தமிழர் காணிகளை தொல்லியல் திணைக்களம் கையகப்படுத்தவில்லை, முற்றாக மறுத்த அரசாங்கம். ஈரானின் கச்சா எண்ணெய் விற்பனை உரிமத்தை ரத்து செய்த அமெரிக்கா. அரபிக்கடலில் மாயமான பாகிஸ்தான் சரக்கு விமானம். 5 பேரின் நிலை கேள்விக்குறி. எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. அர்ஜென்டினா வெற்றிக்கு எதிராக எகிப்து புகார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்கள் இன்று காலை வாகன பேரணி மூலம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. வெலிக்கடை சிறைச்சாலையில் குறித்த அதிகாரிகளுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்ட பின்னர் அவர்களின் உடல்கள் இறுதிச் சடங்குகளுக்காக குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி காலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கடும் மோதலில் 7 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்தனர். சிறை கைதிகள் மேற்கொண்ட கொடூரமான தாக்குதல்களிலேயே அவர்கள் உயிரிழந்த சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 5ஆம் தேதி சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்ற நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பின்னர் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை கைதிகளுக்கு உணவு வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த சந்தர்ப்பத்தில் கைதிகளுக்கு இடையே திடீரென மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த சென்ற சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மீது கைதிகள் கற்களால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன்போது பல்லன்சேன சிறைச்சாலைக்கு புதிதாக நியமனம் பெற்றிருந்த பிரதான ஜெயிலரும் நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார். அவரையும் கைதிகள் தாக்க முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதிகாரிகள் இணைந்து அவரை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற சிறைச்சாலை அதிகாரிகள் மீது கைதிகள் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். சில அதிகாரிகளின் தலைப்பகுதியில் பெரிய கற்களை வீசி கைதிகள் தாக்கியதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த மோதல் சம்பவத்தில் மொத்தமாக 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2025 கல்வியாண்டுக்கான காபோத சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை மறுபரிசீலனை செய்வதற்கான விண்ணப்ப காலம் இன்று நிறைவடைகிறது. கடந்த ஜூன் 25ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டிருந்த இந்த வாய்ப்பை பாடசாலை மற்றும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் இணையவழியில் மாத்திரமே பயன்படுத்த முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் www.donets.lk இணையதளத்தில் உள்ள எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஊடாக விண்ணப்பிக்க முடியும். ஒரு பாடத்திற்கான மறுபரிசீலனை கட்டணம் 200 ரூபாயாகும். இதனை கடன் அட்டை வரவு அட்டை அல்லது தபாலகங்கள் மூலம் செலுத்த முடியும். விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின்னர் PDF வடிவில் பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கட்டணம் செலுத்திய பின்னர் பணம் மீள வழங்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக தகவல்களுக்கு 1911 அல்லது 0112785231 என்ற இலக்கங்களூடாக தொடர்பு கொள்ள முடியும். அரசாங்கம் நிர்ணயித்துள்ள உத்தரவாத விலைகளின் கீழ் நெல்லை கொள்வனவு செய்ய அனைத்து அரிசி ஆலை உரிமையாளர்களும் கொள்கை ரீதியாக இணக்கம் தெரிவித்துள்ளதாக வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் நாடு நெல்லை 120 ரூபாய், சம்பா நெல்லை 130 ரூபாய், கீரி சம்பா நெல்லை 140 ரூபாய் என்ற உத்தரவாத விலையில் கொள்வனவு செய்வது தொடர்பான நடைமுறை சிக்கல்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அரசாங்கத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆலை உரிமையாளர்கள் தயாராக இருப்பதாகவும் இதன் மூலம் சந்தையில் அரிசி விலையை குறைக்க முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 16 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது அல்லது தடை செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முன்மொழிவு குறித்து தேசிய சிறுவர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சங்கம் தற்போது கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடயத்தில் அரசாங்கமும் வேர்ல்ட் விஷன் அமைப்பும் இணைந்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்த
செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டார இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளின் பலத்த பாதுகாப்புடன் சிறைச்சாலை பேருந்து மூலம் அவர் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். கடந்த 18ஆம் தேதி முதல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சுகீஸ்வர பண்டார இன்று வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாத அரசாங்கம் நாட்டின் 220 லட்சம் மக்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றிய அவர், சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகள் மற்றும் தடுப்பு காவலில் இருப்போரின் பாதுகாப்புக்கு அரசாங்கமே பொறுப்பு என தற்போதைய ஜனாதிபதி முன்னர் தெரிவித்திருந்ததை நினைவூட்டினார். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறையை தடுக்க அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் இதன் விளைவாக 27 பேர் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் சிறைச்சாலை மறுசீரமைப்பு குறித்து வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் பழைய முறையே தொடர்கிறது என்றும் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். மேலும் சிறைச்சாலைகளில் அளவுக்கு அதிகமான கைதிகள் தங்க வைக்கப்படுவதால் நெருக்கடியான நிலை காணப்படுவதாகவும் வெளிக்கடை மற்றும் மகர சிறைச்சாலைகளில் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களில் இருந்து பாடம் கற்க அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை கூட இன்னும் நியமிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சர் தனது பொறுப்பை நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமான போது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்து தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த 27 பேரின் மரணத்திற்கும் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் இவ்வாறு கருப்பு பட்டி அணிந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை தொல்லியல் திணைக்களம் பலவந்தமாக கையகப்படுத்தவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் தொல்லியல் கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் சந்தன அபேரத்ன இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு திணைக்களங்களுக்கு சொந்தமான பகுதிகளில் அமைந்துள்ள தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களே தற்போது அடையாளப்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசு ஆதரவுடன் சில தொல்லியல் மற்றும் புராதன சின்னங்கள் அளிக்கப்பட்டதுடன் தொல்லியல் பொறுமதி வாய்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றதாக அவர் கூறியுள்ளார். எனினும் தற்போது அவ்வாறான நடவடிக்கைகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் எஞ்சியுள்ள தொல்லியல் சின்னங்களை எதிர்கால தலைமுறைக்காக பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த கால நிர்வாகத்தின் தாக்கத்தால் சிலர் இன மற்றும் மத முரண்பாடுகளை ஏற்படுத்தும் நோக்கில் தொல்லியல் சின்னங்களை அளிக்க முயற்சிப்பதாகவும் அதற்கு அரசாங்கம் ஒருபோதும் அனுமதி வழங்காது என்றும் சந்தன அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் இடம்பெற்ற கப்பல் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானுக்கு வழங்கப்பட்டிருந்த கச்சா எண்ணெய் விற்பனைக்கான தற்காலிக உரிமத்தை அமெரிக்கா உடனடியாக ரத்து செய்துள்ளது. ஈரானின் பொருளாதார நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் முக்கியமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமாக விளங்கும் ஹோர்முஸ் நீரிணையில் ஒரே நாளில் 3 எண்ணெய் வணிக கப்பல்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதல்கள் அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்டதாகவும் இதன் பின்னணியில் ஈரான் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சர்வதேச கடல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அமெரிக்கா கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈரான் தனது பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் கச்சா எண்ணெயை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த சில தற்காலிக தளர்வுகள் மற்றும் அனுமதிகள் தற்போது முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையால் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்படுவதுடன் அந்நாட்டின் வருவாயிலும் பெரும் தாக்கம் ஏற்படக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடல் வழி போக்குவரத்து தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டால் மேலும் கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அதிகரித்து வரும் பதற்றம் மற்றும் அமெரிக்காவின் புதிய நடவடிக்கை காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பல நாடுகளில் எரிபொருள் விநியோக
விநியோகத்தில் தாக்கம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் K2 ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737-400 ரக சரக்கு விமானம் ஒன்று அரபிக்கடல் பகுதியில் மாயமானதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சியை நோக்கி நேற்றிரவு குறித்த சரக்கு விமானம் புறப்பட்டது. இதில் 5 பேர் பயணம் செய்திருந்தனர். கராச்சியை நோக்கி ஓமன் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது விமானம் கராச்சி விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்துள்ளது. விமான கட்டுப்பாட்டு தரவுகளின்படி கராச்சியில் இருந்து சுமார் 155 நாட்டிகல் மைல் தொலைவில் இரவு 9:22 மணியளவில் விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தில் விமானம் சுமார் 35,000 அடி உயரத்தில் இருந்து வேகமாக கீழிறங்கியதாகவும் பின்னர் அது ரேடாரில் இருந்து முற்றிலும் மறைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் விமானம் அரபிக்கடலில் விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து மாயமான சரக்கு விமானத்தை தேடும் பணியில் பாகிஸ்தான் கடற்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் விமானத்தில் பயணம் செய்த 5 பேரின் நிலைமை தொடர்பான எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. FIFA உலக கோப்பை தொடரின் சுற்று 16 நாக் அவுட் போட்டியில் அர்ஜென்டினாவிடம் 3-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறியதை தொடர்ந்து எகிப்து அணியின் தலைமை பயிற்சியாளர் ஹசன் நடுவர் முடிவுகள் குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அட்லாண்டாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் 67வது நிமிடம் வரை எகிப்து அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்தது. ஆனால் ஆட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் அர்ஜென்டினா அணி அபாரமான மீள்வருகை செய்தது. 79வது நிமிடத்தில் கிறிஸ்டியன் ரொமேரோவும் 84வது நிமிடத்தில் லியோனல் மெஸ்ஸியும் கோல் அடித்து ஆட்டத்தை 2-2 என சமன் செய்தனர். பின்னர் வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தில் 92வது நிமிடத்தில் என்சோ பெர்னாண்டஸ் வெற்றி கோலை அடித்தார். இதன் மூலம் அர்ஜென்டினா 3-2 என்ற கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது. போட்டிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எகிப்து அணியின் பயிற்சியாளர் ஹசன் நடுவர் முடிவுகள் குறித்து கடுமையாக விமர்சித்தார். நாங்கள் அநியாயமாக ஏமாற்றப்பட்டோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனால்டி மறுக்கப்பட்டது. அந்த முடிவு VAR மூலம் கூட சரிபார்க்கப்படவில்லை. மேலும் நாங்கள் அடித்த 2வது கோலும் ரத்து செய்யப்பட்டது என அவர் தெரிவித்தார். மேலும் நடப்பு உலக சாம்பியன் தொடரில் நீடிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது மெஸ்ஸி தொடர்ந்து விளையாட வேண்டும் என்பதற்காகவோ இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எகிப்து பயிற்சியாளரின் இந்த குற்றச்சாட்டு தற்போது கால்பந்து ரசிகர்கள் மத்தியில் பரவலான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.